Hello viewers, this is Madan from Car Control Driving Academy training in our car and non-car in Chennai Red Step. ஸோ வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்க என்னென்ன டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டது, ப்ளஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரைட் ஜட்ஜ்மெண்ட்டில் சில டிப்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோன் வச்சு ஃபஸ்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட்டில் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ இதே டாஸ்க்கை வந்து நம்ம ரோட்டில் பர்ஃபார்ம் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் கோனை வந்து அழகாக ரைட் சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டாட் இருக்குது பார்த்திங்கன்னா, நான் என்னோடய ஃபிங்கர் ஷோ பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக அதுக்கு நேராக இருந்து வெஹிக்கிள் போனீங்கன்னா வெஹிக்கிள் கண்டிப்பாக அடிப்படும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஸ்லோவாக லெஃப்ட் சைடு வந்து நான் ப்ரொஜெக்ஷனை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாட்லேருந்து வெஹிக்கிள் வந்து கோன் செட்டப்லேருந்து வெளியே வந்துச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் இதே லெவலில் அப்படியே நீங்கள் ஸ்டேரிங் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கோனையுமே நீங்கள் டச் பண்ணாமல் வெஹிக்கிள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்கேஸ் ரைட் சைடில் உள்ளே வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட வெஹிக்கிளோடைய பம்பர் வந்து அந்த கோனில் டச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ சேம் லைக் தட் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் நிறைய நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் ரைட் ஜட்ஜ்மெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஒரு பெரிய வெஹிக்கிள் ஆப்போசிட்டில் வருது, இன்கேஸ் என்னால் லெஃப்ட் நான் ப்ரெடிக்ட் பண்ணி வெஹிக்கிளில் வந்து நான் வந்து அலைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டவுட்ஸ் நிறைய வரும். ஸோ பிகினர்ஸ்க்கு இது எப்படின்னா, இந்த டாட் எல்லா வெஹிக்கிள்லையுமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும். உங்களோட வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாறும். ஸோ என்னோட வெஹிக்கிளில் இந்த டாட்டை நான் கரெக்டாக கேல்குலேட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க, நான் ஸ்டியரிங் அலைன்மெண்ட் எதுவுமே நான் பண்ணலை. ஸ்லோவாக மெதுவாக நான் போயிட்டே இருக்கேன். சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா சைடு மிரரில் பார்க்கலாம், நீங்கள் ஸ்லோவாக அந்த கோனோட விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக க்ரீப்பிங் மூமெண்ட்லேயே மெதுவாக போகிறேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கோனுமே நமக்கு சைடு மிரரில் ஆப்வியஸாக விசிபிள் கண்டிப்பாக தெரியும். இப்போ பாருங்கள், கரெக்டாக தெரியுதுங்களா. கோனுக்கும் என்னோடய வெஹிக்கிளுக்குமே ஒரு 1 inch கேப் வச்சு தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ பிகினர்ஸ் எப்பயுமே நேரோ ஸ்ட்ரீட்ஸ் போகும்போது இல்லை ஜட்ஜ்மெண்ட் ப்ரெடிக்ட் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களால் வெஹிக்கிளோட அனலைசேஷன் ப்ளஸ் கார் போகிறதுக்கு உண்டான இடம் வசதி அங்கே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். ஒரு கார் போகிற அளவு உங்களுக்கு தெரியும். ஸோ ரைட் ஜட்ஜ்மெண்ட் மேக்ஸிமம் எல்லோரும் கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. பட் ரைட் ஜட்ஜ்மெண்ட்டில் சில பேருக்கு என்ன டவுட் வருதுன்னா, எந்த லெவலில் போனால் என் வெஹிக்கிள் இடிக்கும், எந்த லெவலில் போனால் என் வெஹிக்கிள் இடிக்காதுன்னு சொல்லி கேட்குறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ பாருங்க, நான் அழகாக மெதுவாக ஸ்லோவாக பண்ணி காட்டுறேன். அந்த டாட், அதாவது எக்ஸாக்டாக அந்த டாட் வந்து சென்டரில் தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த டாட்லேருந்து வெஹிக்கிள் கோன் வந்து கண்டிப்பாக வெளியே இருக்குது. ஸோ இன்கேஸ் அதே கோன் வந்து அந்த டாட்டுக்கு நேராக ப்ளேஸ் ஆகிருந்ததுன்னா உங்களோட வெஹிக்கிள் இடிக்கும். அலைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிள் டு வெஹிக்கிள், பாடி டு பாடி கண்டிப்பாக மாறும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லா கோனுமே அந்த கேப் பாருங்களேன், அந்த ஹேண்டிலுக்கும் நம்மளுடைய அதாவது வெஹிக்கிளோட ஹேண்டிலுக்கும் அந்த கோனுக்கும் ஒரு 1 or 2 meters டிஸ்டன்ஸில் வச்சு தான் கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக வெஹிக்கிளில் மூவ் பண்ணுறோம். ஸோ ரைட் ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் அவசரப்படாமல் மெதுவாக பண்ணிங்கன்னா பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ரொம்ப பதறப்படாமல் நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ இதே வந்து நான் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூட்டர்ன் மெத்தடில் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ரைட் சைடில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவைடரோட விசிபிலிட்டி நல்லா தெரியுது. என்னோட மிரர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மெதுவாக அப்படியே க்ரீப்பிங்லேயே போகிறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் ஒரு 1 or 2 meter டிஸ்டன்ஸில் வந்து வெஹிக்கிள் வந்து மெதுவாக போயிட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம் ஆள் இல்லாத இடத்துல நான் மெதுவாக பண்ணுறேன். சேம் இதே வந்து நான் ரோட்லேயும் உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடை வந்து விசிபிலிட்டி அதே தான் மார்க்கிங் வச்சு நான் கேல்குலேட் பண்ணி போயிட்டே இருக்கேன். இன்கேஸ் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, எனக்கு ரைட் சைடில் எப்படி போகுதுன்னு தெரியலனா நான் அப்பப்போ மிரரை மட்டும் நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக பார்த்துப்பேன். இதுலேயுமே நான் அந்த ஃபஸ்ட்டு டாட் தான். ஸோ இன்கேஸ் இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா மட்டும் நான் ரைட் சைடில் மிரரில் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு என்னோடய வெஹிக்கிளை நான் புஷ் பண்ணி போயிட்டே இருப்பேன். இப்போ இந்த இடத்துல யூட்டர்ன் எப்படி அடிக்கிறேன் பாருங்கள். என்னோட பி பில்லர், அதாவது கதவுலேருந்து பக்கத்தில் இருக்க அந்த பி பில்லர் வந்து ஃபுல்லாக வந்து வெஹிக்கிள் வெளியே வந்துடணும். அது வந்து என்னோட மிரரில் நான் பார்த்துட்ட பிறகு ஃபுல்லாக கடன்னு நான் ரொட்டேட் பண்ணணும். இங்கே தான் பிகினர்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்னென்னா வெஹிக்கிளை எப்படி திருப்பணும்னு தெரியாமல் ஸ்லோவாக திருப்பும் போது என்ன ஆகுதுன்னா வெஹிக்கிள் வந்து லாங் டர்ன் எடுக்குது. ஸோ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்டியரிங்கை லாக் பண்ணிட்டேன். ஃபுல் லாக் ஆகிடுச்சு. இப்போ லாக் ஆகின பிறகு வெஹிக்கிளில் நான் பாருங்கள் அழகாக மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலையுமே திருப்பியும் ஒரு யூ டர்ன் வரும். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் இருக்க இந்த வாலும் என்னோடய வெஹிக்கிளுக்கும் உள்ள கேப்பை நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிற விஷயம் அந்த சைடு மிரர் தான். அந்த சைடு மிரர் நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டனாலே என்னோடய வேலை முடிஞ்சுதான் அர்த்தம். பாருங்கள், அழகாக வெஹிக்கிள் ஸ்லோவாக திரும்புது. இப்போ அகெயின் ரோடை பார்த்துட்டு நான் ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸ்டேரிங்கை பார்த்து ஸ்ட்ரைட் பண்ணக்கூடாது. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் ட்ரைனிங் கொடுக்கும்போதுமே ஸ்டேரிங் பார்க்காதீங்க. ஸ்டேரிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து அலைன்மெண்ட் கண்டிப்பாக மிஸ் ஆகும். ரோடு விஷனை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்டேரிங் அலைன்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ யூட்டர்ன் திருப்பியும் இன்னொரு வாட்டி நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ அதே தான் பி பில்லர் டிவைடரோட எட்ஜி கிராஸ் ஆன பிறகு ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு கிளச்சை வந்து ஃபஸ்ட்டு கியருக்கு வச்சுட்டு ஸ்லோவாக வெஹிக்கிளை மெதுவாக டேர்ன் பண்ணுறேன். இப்போ வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா அழகாக உள்ள அலைன் ஆகிட்டு அப்படியே வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், அதே தான் அந்த டிவைடருடைய அந்த எட்ஜு கார்னர் மேட்ச் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக
அந்த சைடு மிரர் விசிபிலிட்டியில் நான் கரெக்டாக மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் பாருங்கள். எந்த ஒரு அலைன்மெண்ட்டுமே மாற்றக்கூடாது. இந்த இடத்துல மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெஹிக்கிள் வந்து அலைன்மெண்ட் மாறிச்சாலே உங்களோட ஸ்டீரிங் கண்ட்ரோல் போயிடும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் போச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு பதட்டம் வரும். கிளச் கண்ட்ரோல், பிரேக், ஆக்சிலேட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து மாற்றி 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 பண்ணுவீங்க. இப்போ ஒரு லெஃப்ட் டர்னிங் எடுக்கிறேன். இந்த லெஃப்ட் டர்ன் எப்பவுமே க்ளோஸ் லெஃப்ட்டு, ரைட்டு வந்து வைட் ரைட்டு நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன். சார் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல அது மெதுவாக போயிட்டு வெஹிக்கிளை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ அதே தான் லெஃப்ட்டுக்குமே அதே ஜட்ஜ்மெண்ட் ப்ரெடிக்ஷன் தான். வெஹிக்கிள் அப்படியே அழகாக மெதுவாக வச்சு போயிட்டே இருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரோட்டில் பர்ஃபார்ம் பண்ணி காட்ட போகிறோம். இதே சேம் தான் ரைட் ஜட்ஜ்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரோடு. ஸோ ரோட்லேயுமே அந்த லைன் மார்க்கிங் எப்படி இருக்கோ ஸோ சேம் விசிபிலிட்டி. கொஞ்சம் ஸ்பீடாக அங்கே ரொம்ப ஸ்லோ பண்ணி காட்டினேன். பட் இங்கே கொஞ்சம் கமர்ஷியல் பிஸி ரோடுனால கொஞ்சம் ஸ்பீடாக புஷ் பண்ணுறேன். ரைட் மார்க்கிங் லைனில் அந்த ஒயிட் லைனை நான் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக ரைட்டை வெஹிக்கிளில் வச்சுட்டு மெதுவாக போயிட்டே இருங்க. எப்பயுமே மெயின் ரோட்ஸ் பொறுத்தவங்க ரைட் சைடு போயிட்டே இருங்க. எந்த ஒரு டூ வீலர் டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு காரோட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சிக்னல் போட்டுட்டாங்க. ஸோ நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு மெதுவாக வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணாங்க. பாருங்கள் அந்த மார்க்கிங் பாருங்களேன். கரெக்டாக அந்த லைன் விசிபிலிட்டி தெரிஞ்சதுனாலே நீங்கள் டிவைடர் பக்கத்தில் போகலன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி டிராஃபிக்கில் அதே மாதிரி ஸ்டாப் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கிட்ட இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா இன்கேஸ் பின்னாடி வெஹிக்கிள் முன்னாடி வந்தாலும் நீங்கள் போய் இடிக்காமல் இருந்தாலும் சரி, அவர் வந்து உங்களோட வெஹிக்கிளை தட்டத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே கொஞ்சம் கேப் விடுங்க. அந்த நம்பர் பிளேட் விசிபிலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே கண்டிப்பாக வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே போயிட்டு நிற்காதீங்க. ஏன்னா நின்னீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் கிளச்சை தெரியாமல் விட்டாலோ இல்லை அவங்க வந்து பிரேக்லேருந்து கால் எடுத்தாலோ உங்களோட வெஹிக்கிள் வந்து ஹிட் ஆகுதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள், ஸ்லோ டவுன் வெயிட் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை இப்போ மெதுவாக மூவ் பண்ணுறேன். ரைட் சைடு பாருங்கள், ஜட்ஜ்மெண்ட்டில் அழகாக அவங்க அந்த டாட்டை விட்டு வெளியே இருந்தாங்க. ஸோ நான் எதுவுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் கரெக்டாக அப்படியே வெளியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பிளைண்டாக அப்படியே மூவ் பண்ணிட்டேன். எந்த ஒரு ஸ்டேரிங்கில் பாருங்களேன் அப்படியே கிளியர் கட் பொசிஷன் இருக்குது. பிகினர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேரிங்கை வந்து ஷேக் பண்ணாமல் போனாலே வேலை முடிஞ்சிடும். மோரோவர் ரைட் சைடு கார்னர் நீங்கள் வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு மிரர் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கேப் விடாமல் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இதே நீங்கள் சென்டர் போனாலோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் போனாலோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டூ வீலர் டிஸ்டர்பன்ஸ், ஆட்டோ டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நான் ரைட் சைடு ஃபோக்கஸ் பண்ணி லேன் மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய விசிபிலிட்டி கண்டிப்பாக வந்து மாறவே மாறாது. ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெதுவாக பிகினர்ஸ் ட்ரைவ் பண்ணால் மட்டும்தான் இனிஷியல் லெவலில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போக போக உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ண அந்த அடாப்டிவ் மெத்தடில் உங்களோட வெஹிக்கிளுடைய அனலைசேஷன் ப்ளஸ் உங்களுடைய வெஹிக்கிளோட புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இது போக போக தான் ஒரு 15 days 20 days ஒரு 1 monthக்குள்ளே ஆல்மோஸ்ட் எவ்வளோ பெரிய வெஹிக்கிளாக இருந்தாலும் அது உங்களுடைய கண்டிஷனுக்கு அக்செப்ட் ஆகிடும். ஸோ அதனால் பிகினர்ஸ் மெதுவாக இந்த மாதிரி ரோட்ஸில் போகும்போது ரொம்ப புஷ் பண்ணி ஓட்டாமல் ட்ரைவ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டில் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். மெயின் ரோட்ஸ் முடிச்சிட்டோம், கிரவுண்டு முடிச்சுட்டு இப்போ இது ஒரு நேரோ ஸ்ட்ரீட், அதாவது கமர்ஷியல் நேரோ ஸ்ட்ரீட், பிஸியான நேரோ ஸ்ட்ரீட். இங்கே வந்து லெஃப்ட் சைடு பார்க் பண்ணியிருப்பாங்க, ரைட் சைடு ஒரு வெஹிக்கிள் ஆப்போசிட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல எப்படி போனீங்க பாருங்கள். ரைட் சைடில் ஒருத்தர் ஏறி வராரு, அவருக்கு நான் கரெக்டாக அந்த கேப்பிங் அந்த டாட்டை வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு அழகாக லெஃப்ட் சைடுமே நடந்து போகிறவங்களையும் ரைட் சைடு வரவங்களையும் 2 பேரையும் அனுசரித்து என் கார் போகுமா போகாதா இதை டிசைட் பண்ணிட்டீங்கனாலே நேரோ ஸ்ட்ரீட்ஸில் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயம் இருக்காது. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு க்ரௌடான இடம். இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறது, லெஃப்ட் இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பைக்குக்கும் அந்த மாலை கடைக்கும் எக்ஸாக்ட் கேப் கம்மி தான். ஸோ அதே தான் அந்த டாட்டை நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு பாரு. டாட்டை விட்டு நான் லெஃப்ட் கட் பண்ணி திருப்பி ரைட் எடுத்து அந்த ஸ்கூட்டரை விட்டு நம்ம கார் வெளியே வந்துடுச்சு. ஸோ வெளியே வந்த பிறகு இப்போ எக்ஸாக்டாக லெஃப்ட் எடுத்துகிட்டு சேம் லைக் தட் நான் அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் எப்படின்னா நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால என்னால் டக்குன்னு பண்ண முடியுது. பிகினர்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் மெதுவாக பண்ணி கிளச் கண்ட்ரோல், ஆக்சிலேட்டர் கொடுக்காம கிளச்சில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கனாலே மேனுவல் காரும் சரி ஆட்டோமேட்டிக்கில் தேவையான அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே உங்கள் வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே மெயின் ரோட்ஸில் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக யூட்டர்ன் எப்படி எடுத்து பண்ண போகிறோம், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு எப்படி யூட்டர்ன் பண்ண போகிறோம், நான் எப்படி கிரவுண்டில் உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல ஸ்லோ ஸ்பீடில் பண்ணணும். சேம் லைக் தட் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸோட மூவ்மெண்ட் நிறைய இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ரைட் சைட் மிரர் பார்த்து இண்டிகேட்டர் போட்டுட்டு எக்ஸாக்டாக ரைட் வால் கிட்ட அந்த டிவைடர் கிட்ட போயிட போகிறேன். ஸோ போயிட்டு இப்போ இந்த இடத்துல நான் எப்படி யூட்டர்ன் அடிக்க போகிறேன் நீங்கள் பாருங்கள். சரியான ஸ்பீடாக போயிட்டே இருப்பேன், ரைட் சைடில் பார்த்துட்டே இருப்பேன். ரைட் சைட் டூ வீலர் யாரும் வரலன்னா ஸ்லோவாக ஃபுல்லாக ரைட் அணைச்சிட்டேன். இப்போது இந்த இடத்துல நான் யூட்டர்ன் அடிக்காமல் அடுத்த இதில் யூட்டர்ன் அடிக்க போகிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக எடுக்கக்கூடிய இடம். இன்னொரு இடம் அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே கொஞ்சம் க்ரௌடு இருக்குது. ஸோ அவர் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடாமையே ஒரு அழகாக அப்படியே வெளியே வந்துட்டார். ஸோ நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட் சைடு அந்த கியா சோனட்டுக்கு எக்ஸாக்டாக லெஃப்ட் பொறுமையாக வரணும். அவர் பின்னாடி வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா ஸ்லோப்பில் நிற்கிது. கொஞ்சம் மெதுவாக அப்படி வந்துட்டு ஹாங்க் அடிச்சுட்டு இப்போ அகெயின் ரைட் மிரர் பார்த்துட்டு என்னோட சோனட்டுக்கும் எனக்கும் இருக்க வெஹிக்கிள் கேப்பை நான் அனலைசேஷன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக உள்ளே வந்துட்டேன். ஸோ இப்போ உள்ளே வந்துட்டு அதே தான் அந்த லேன் மார்க்கிங், ஸ்டியரிங் வந்து அன்யூஷுவலாக மூவ்மெண்ட்ஸ் பண்ணாமல் ஸ்டியரிங்கில் எந்த ஒரு ஜர்க்கும் எடுக்காமல் நான் வெஹிக்கிளை பிளான்டடாக புஷ் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஸோ லெஃப்ட் மிரர் மட்டும் நான் அப்பப்போ ஆப்வியஸாக பார்த்தே ஆகணும். ஏனென்றால் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
டூ வீலர்ஸ் வந்து அணைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது. பாருங்கள், சரியான புஷ் கொடுத்துட்டு இப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துல நம்ம யூ டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம் யூ டர்ன் எப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல டக் டக்குன்னு பண்ணணும். ஏன்னா வெஹிக்கிள் ஒரு இடத்துல டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஸ்டக் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிவர்ஸ் எடுத்து பண்ணணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன்னா, ரைட் டர்ன் யூ டர்ன் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா லெஃப்ட்டு வெளியே வந்துட்டு டிவைடரை கிராஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோக்குள்ள கொஞ்சம் ஃப்ரண்ட்டு போயிடுறீங்களோ உங்களோட வெஹிக்கிள் வந்து ஒரே டர்னில் ஷார்ட் அப்படியே மெதுவாக டர்ன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம யூ டர்ன் அடிக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரும். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் இருக்குது. ஸோ நான் போயிட்டு கொஞ்சம் நான் அளவு அதாவது யூ டர்ன் எடுக்கிற கேல்குலேஷன் மிஸ் ஆச்சுனாலே நான் அந்த மாலைக்காடை கிட்ட போயிடுவேன். ஸோ அங்கே போய் நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும்னா இந்த டிராஃபிக்கில் உங்களுக்கே தெரியும் நம்மளை ஹாங்க் அடித்து கஷ்டப்படுத்துவாங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா கரெக்டாக லெஃப்ட் எவ்வளோக்குள்ளே ஒதுக்கிட்டு இப்போ பாருங்கள் அந்த மாலைக்கடை கிட்ட போயிட்டு வெஹிக்கிள் அப்படியே டர்ன் ஆகிடுச்சு. பாருங்கள், டர்ன் ஆகும்போதே நான் ரைட்டு மிரர் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் நான் அலைன்மெண்ட் பண்ணி அகெயின் டு த ரைட் பொசிஷன் நான் வரணும். ரைட் பொசிஷன் வரும்போது இண்டிகேட்டர் கண்டிப்பாக போடணும். இண்டிகேட்டர் பிகினர்ஸ் போடாமல் அப்படியே வரீங்க. அதேமாதிரி போட்ட இண்டிகேட்டரை நீங்கள் தான் ஆஃப் பண்ணணும். ஸோ ஸ்டேரிங் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் அடித்தா மட்டும்தான் அந்த இண்டிகேட்டரை வந்து உங்களுக்கு கட் ஆகும். இல்லைனா லைட்டாக 1 to 3 செகண்ட்ஸ் மெத்தடில் லைட்டாக டேப் பண்ணி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அதே தான் இப்போ இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடு அந்த டிவைடருக்குடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துலையும் நான் திருப்பியும் ஒரு யூ டர்ன் வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த யூ டர்னுமே அதே தான், சேம் கான்செப்ட். கொஞ்சம் நேரோ பெண்டு தான். அந்த பெண்டில் போய்ட்டு நம்ம யூ டர்ன் அடிக்கும் போது நம்ம லெஃப்ட் சைடு எவ்வளோ ஆக்குபை பண்ணுறோமோ எவ்வளோ ஆக்குபை பண்ணிட்டீங்கனாலே உங்களோட வெஹிக்கிள் வந்து ஒரே டர்னில் திரும்பிடும். இது வந்து எல்லா இடத்துக்கும் சூட் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில இடத்துக்கு வேறு வழியே இல்லை. நம்ம லெஃப்ட் சைடு வந்து வெஹிக்கிளை வந்து ரொம்ப நம்ம அலைன் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய்ட்டு ரிவர்ஸ் எடுத்து தான் யூ டர்ன் அடிக்க போகிறோம். பார்ப்போம் இந்த இடத்துல எனக்கு எப்படி சான்ஸ் கிடைக்குது. மேபி பெரிய வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. இதே தான் அங்கேயும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு வெஹிக்கிள் இருக்கும். அதேமாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாப்புமே இருக்கும். இந்த இடத்துல இப்போ வரப்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூ டர்ன் அடிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துலையுமே என்னோட கால்குலேட்டிவ் மெத்தட் லெஃப்ட் சைடு நான் கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரைட்டை வந்து என்னோடய பி பில்லர் தாண்டின பிறகு நான் மெதுவாக ரைட் டர்ன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடம் தான் யூ டர்ன் அடிக்க போகிற இடம். சைடு மிரர் அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அதே பாருங்கள் ஆப்போசிட்லேயும் அதே மாதிரியான மெத்தட் தான், அதே கடை. ஸோ ஸ்லோவாக நான் மூவ் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் ஜட்மெண்ட் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.